பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா திவ்யா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க பார்வதி மேலே. பட் இப்போ வந்துட்டு டாஸ்க் நடக்க போது அவள் வேற அட்வொகேட்டாக போகிறா அப்படின்றக்காக பொழைச்சிப்போ ஓடி போயிரு, வந்ததுக்கப்புறம் உனக்கு இருக்குடி மாவளே அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. திவ்வு, நீங்கள் இதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க? நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே பார்வதி மகா அழுக்குருண்டை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி இருக்கும்போது ஹைஜீனிக் பற்றி நம்ம பார்வதி கிட்ட எதிர்பார்க்கலாமா? அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு இன்சிடென்ட் பார்த்துருக்கோம். லைக் பார்வதி வந்து அவங்களோட பீரியட்ஸ் என்ன ட்ரெஸ்ஸை தூக்கி பாத்ரூமில் வச்சு அது 2-3 நாளாக ஊறி பயங்கர பேட் ஸ்மெல் வந்து வியானா ஒரு பாயிண்டில் என்ன டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொன்னீங்களே, அது வியானாக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. தன்னோட ட்ரெஸ்ஸும் வியானாவோட ட்ரெஸ்ஸும் பாத்ரூம்லேயே இருந்தது. அவங்களோட பேண்ட் ஏதோ 2 நாள் பாத்ரூமில் இருந்தது. அதுக்கு பார்வதி வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஸ்மெல்லாக இருக்குது, வாட் வியானா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் வியானா வந்து அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தா இத்தனை நாளாக உள்ளே இருக்குது, அதுவும் என்ன ட்ரெஸ்ஸு, நீங்கள் பீரியட்ஸ் என்ன ட்ரெஸ்ஸை தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் உடனே அதை பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ உடனே ஆதாரத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக வாஷ் பேசன் கிட்டே வச்சு வாஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே ஒரு ப்ரஷ் இருந்தது, யாரோட ப்ரஷ் இருந்தது. அந்த ப்ரஷ்லலாம் அந்த சோப்பு தண்ணி பட்டு அதை அப்படியே தூக்கி மறுபடியும் அங்கே வச்சுட்டாங்க. ப்ரஷ்ஷை தூங்கி அந்த ப்ரஷ் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டாங்க. அப்போ கனிக்கெலாம் ஷாக்கு. பார்வதி, இப்போ நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு பார்வதி. இப்போ நீங்கள் உங்கள் கிளாத்தை வாஷ் பண்ணுறீங்க அது ஓகே, ஆனால் அந்த சோப்பு தண்ணியெல்லாம் அந்த ப்ரஷ்ஷில் பட்டுருச்சுன்னு போது அந்த ப்ரஷ்ஷு யாரோடதுன்னு கூட தெரியல. திருப்பி நீங்கள் தூக்கி ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா அது யாரோ எடுத்துகிட்டு வந்து ப்ரஷ் பண்ண தான் செய்வாங்க, அதை குப்பையில் போட்டுடலாமே அப்படின்னாங்க. பட் அதுக்கும் பார்வதி ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் ஓகே எவிடன்ஸ் அழிச்சிட்டேன்ப்பா, நான் துவைச்சி முடிச்சிட்டேன்னு போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கிட்ட நம்ம வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று பார்வதி அண்ட் கமருதீனுக்கு அமித் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. லைக் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் வேறு எந்த பனிஷ்மெண்ட்டையும் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க இல்லையா. 2 பேரும் பேசாமல் இருக்க முடியாதுன்ட்டாங்க. இல்லை மற்றவங்களும் இவங்ககிட்ட பேசாமல் ஒதுக்கி வைக்கிற கான்செப்டும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. அப்பவும் திவ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை வேணாம் பார்வதி, நாங்கள் பாத்ரூம் கழுகுறது, ஏன்னா திவ்யா அண்ட் வியானா பாத்ரூம் கழுகுறாங்க, ஸோ நாங்கள் எங்களோட டாய்லெட் நாங்களே வாஷ் பண்ணிக்கிறோம், நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டாம், மற்றது நீங்கள் வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங் பண்ணுறீங்களோ இல்லை வெசல் வாஷிங் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஸோ குக்கிங் டீமும் சரி பாத்ரூம் டீமும் சரி அவங்க ஒர்க்கை நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ பார்வதி இந்த வேலையை பண்ணாமல் இருந்திருக்கலாம். நேற்று திவ்யா அவ்வளோ சொல்லும்போது தேங்க்ஸ் டி, நீயாவது புரிஞ்சுக்கிட்டேடி அப்படின்னு ஆக்டிங் கொடுத்தாங்க இல்லையா. மறுபடியும் காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாத்ரூமில் இருக்கும் இல்லையா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் அங்கே இருந்த டஸ்ட்பினில் வந்துட்டு கவர் அதுக்குள்ளே தான் டிஷ்யூ எல்லாமே போட்டுருவாங்க. பாத்ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ கொண்டு வந்து இதில் போடுவாங்க. அந்த ஒரு கவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்வதி கட்டி வச்சுட்டாங்க. ஸோ அந்த டஸ்ட்பின்லேருந்து கவரை எடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது புதுசாக ஒரு கவர் போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் பாத்ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வர்றவங்க அந்த டிஷ்யூ எடுத்து உள்ளே அந்த கவருக்குள்ளே போடுவாங்க. ஆனால் பார்வதி பழைய கவரை தூக்கிட்டு கொண்டு போய் வச்சாங்களே தவிர புதுசாக அந்த டஸ்ட்பினில் ஒரு கவர் போடவே இல்லை. அதனால் மற்ற முட்டா பயல்களும் யாராவது பார்த்தவங்க என்ன பண்ணியிருக்கணும், சரி பாத்ரூமில் கவர் இல்லாமல் இருக்கே எப்படி டிஷ்யூ போட முடியும்னு கேட்டிருக்கணும். மற்ற லூசு பயல்களும் பாத்ரூம் போகிறது டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு வெளியே தூக்கிட்டு வந்து அந்த அப்படியே டிஷ்யூ போட்டு போகிறாங்க. ஏன்னா கவர் இல்லாதனால அப்படி அப்படியே போட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் சாண்ட்ரா பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, இங்கே என்ன கவரே இல்லாமல் இருக்கே அப்படின்னு. அப்புறம் தான் கேப்டன் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ திவ்யா தான் பாத்ரூம் டீம் அப்படின்றனால திவ்யா சொல்கிறாங்க, நான் இதை எடுக்கவே இல்லை, பாத்ரூம் வேலை என்னோடது, நானும் வியானாவும் தான் அந்த கவரை எடுத்துருக்கணும், வேறு யார் எடுத்து கட்டி வச்சாங்க, எதுக்கு இதை பண்ணாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் சாண்ட்ராக்கு இது தெரியும் பார்வதி தான் அப்படின்னு. பட் அமைதியாக இருந்துட்டாங்க சாண்ட்ரா. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இவர்கிட்ட, நம்மளோட கேப்டன் கிட்ட போட்டு கொடுத்து, கேப்டன் எனக்கு தெரியும் அமித் இந்த வேலையை பண்ணது பார்வதி தான் பழைய கவரை எடுத்தா அப்படின்னாங்க. ஸோ இவர் வந்துட்டு அமித்ன்ட்டு இவங்க கிட்ட போய் பார்வதி கிட்ட, என்ன பார்வதி பழைய கவர் எடுத்தால் புது ஒரு கவர் போடணும் இல்லையா, அப்போ மற்றவங்கலாம் டிஷ்யூ தூக்கி கீழே போட்டுட்டு போகிறாங்க, அப்போ பாத்ரூம்லேருந்து யூஸ் பண்ண டிஷ்யூ அவங்க கீழே போடுறது மறுபடியும் அதை திவ்யா எடுக்கணுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவர் வந்து இங்கே திவ்யா கிட்டேயும் சொல்லிட்டாரு, திவ்யா இவங்க பார்வதி தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின் போது, அவதானா அவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நான் வந்து மற்ற டீம் எல்லாருமே அவங்க வேலையை இவங்க கிட்ட பார்வதி அண்ட் கமருதீன் கிட்டே கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் மட்டும் என்ன சொன்னேன், வேண்டாம் பார்வதி எங்களோட பாத்ரூம் வேலையை நாங்களே பார்த்துக்கிறோன்னு தானே சொன்னேன். அப்போ இவன் எதுக்கு தேவையில்லாமல் வேலை செய்கிறான், ஒன்று வேலை செஞ்சால் கரெக்டாக செஞ்சுருக்கணும், நான் சொல்லிட்டேன் என் பாத்ரூம் வேலையை நான் பார்த்துக்கிறேன், அப்போ நானே பண்ணணும்னு விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு பழைய கவரை கட்டி எடுத்து வச்சாலே தவிர புது கவரை போட்டு வைக்கணும் தானே. இப்போ அவங்க புது கவர் போடாதனால திவ்யாக்கு அது எவ்வளோ ப்ராப்ளம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஆல்ரெடி பாத்ரூம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு கவர் இருந்துச்சுன்னா அந்த கவருக்குள்ளே போட்டுட்டு போயிடுவாங்க. வெறும் கவரை கட்டி வைக்கிறது எப்படி இருக்கும், மற்றவங்க பாத்ரூம் போயிட்டு அந்த பாத்ரூமில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம்லாம் எங்கெல்லாம் ஸ்பில் ஆகிருக்கோ அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த
டிஷ்யூவை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுடுறாங்க. இப்போ கவர் இல்லாதனால எல்லாரும் அப்படியே வெளியே போட்டுடுறாங்க. அதை மறுபடியும் திவ்யா தான் எடுக்கிறாங்க. ஸோ திவ்யா கீழே கிடந்த டிஷ்யூ எல்லாம் எடுத்து மறுபடியும் கவருக்குள்ளே போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். பார்வதி என்ன வேலை செஞ்சாலும் உருப்படாத மாதிரி தான் ஒரு வேலை செய்வாங்க போல இருக்கு. ஸோ திவ்யாவுக்கு செம்ம டென்ஷன் தான். ஆனாலும் திவ்யா அந்த இடத்துல அதுதான் திவ்யா அப்படின்னு ரொம்ப அழகாக காமிச்சாங்க. ஏன்னா பார்வதி வந்து இவங்களோட கேஸ்க்காக சுபிக்ஷாவோட கேஸுக்கு லாயராக போகிறாங்க. அதுக்கான டிஸ்கஷனில் இருந்தாங்க. ஸோ அந்த நேரம் போய் இதுவே பார்வதியாக இருக்கட்டுமே, அடடா இவ லாயராக போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாளா, சரி இவன் மேலே ஏதாவது ஒன்று சொல்லுவோம், இல்லை டென்ஷன் ஆக்குவோம், மக்கள்கிட்ட போய் பதிவு பண்ணும் அப்படின்றதுக்காகவே போயிட்டு என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அறிவில்லையா, பழைய கவர் எடுத்தீங்கன்னா புது கவர் போட மாட்டீங்களா, உங்களால் பாருங்க இவ்வளோ டிஷ்யூ இப்போ கீழே கிடக்குது, நான் எடுக்க கையால் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. பட் திவ்யா இருந்துட்டு இருடி நீ வா கேஸ் முடிச்சுட்டு வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபன்னாக முடிச்சிட்டாங்க. ஸோ திவ்யாவோட பாயிண்ட் இதில் 2 தான். இத்தனை நாள் அவங்க நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. கடைசியாக ஒரு நாள் அவங்களோட வேலையில் தப்பு வரக்கூடாது. அண்ட் அந்த தப்பும் அவங்களால கிடையாது, இன்னொருத்தர் அந்த வேலையை தப்பாக செஞ்சு தனக்கு தப்பான பேரோ தன் டீம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலையை தப்பாக யாரும் சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் அப்படி எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பார்வதி இந்த கவரை பழைய கவரை எடுத்து கட்டி வச்ச மாதிரி புது கவரை வச்சுருந்துருக்கணும். அவங்க வைக்காததுனால எல்லாரும் பாத்ரூமில் போயிட்டு யூஸ் பண்ண டிஷ்யூ தூக்கிட்டு கீழே போடுறாங்க. அதை வியானா எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அண்ட் வியானா இல்லை, திவ்யா தான் அந்த டிஷ்யூவெல்லாம் எடுத்து மறுபடியும் கவர்க்குள்ளே போட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக திவ்யாவுக்கு கடுப்பாகும். ஆனால் அந்த இடத்துலையும் பார்வதிக்காக யோசிச்சு சரி அவள் கேஸ் போகட்டும் அப்படின்னு அமைதியாக விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட திவ்யாவோட தங்கமான மனசு. அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் திவ்யாவோட அந்த யூனிக்னஸ் காமிக்கிறாங்க. ஸோ பாப்பா இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.